ரங்கப்பிரியா மங்கார் சென்னை மயிலாப்பூரில் இருந்து வந்திருக்கிறார்கள். அவர்களை இந்த உபன்யாசத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்து பெரியாழ்கால் கட்டகால் பராதபயம் பெருமாறு என்று ஆழ்வார் திருவட்டாறு மாநிலத்தில் எழுதுவார். அதன்படியே பெரியவர்களுடையதான அனுகிரகத்தையும் பெரிய பெருமாள் இருந்து தொடங்கி 108 திருத்தலத்திலும் எடுத்துரைக்கக்கூடிய பெருமானை தாயார் சபையில பெருமானை நாம் இன்னொரு திருமணி வரைமுன்னிட்டு எம்பெருமான் திருமணிகளை அடைய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டும் ரங்கப்பிரியா மங்காரை இந்த நன்னாளிலே தேசிய சன்னதி வாசல்ல பண்ண வேண்டிய உபன்யாசம் மழையினுடைய காரணமாக இந்த சுவாமியாத்துல உபன்யாசம் நடக்குது. இனியும் அவர் தான் சங்கல்பித்து சொல்லுங்க, இல்லைன்னா அங்கதான் ஸ்டேஜ்ல தான். ஏன்னா பெரியவா முன்னாடி சொன்ன சமயத்துல சின்னவாழ்தான் சொல்ற சமயத்துல சொல்லுவான், வாக் சுத்தி என்னன்னு கேட்டதுன்னா பெரியவர்கள் முன்னாடி 2 வார்த்தை பேசணும்னா அது வாக் சுத்திப்பா. சரிதானே? ஏன்னா சிறியவர்களுக்கு என்னன்னு கேட்டதுன்னா பலவிதமான டைவர்ஷன் இருக்கும், பலவிதமான எந்த ஓட்டங்கள் இருக்கும். ஆனாலும் அதற்கு இடையில இன்றைக்கு இந்த வீதி சாதகங்கள் அம்மா சொன்ன உடனே ஏன் வந்தேன்னா நேற்றுக்கு எது சிம்மத்தை பத்தி சொன்னதுனால நேற்றுக்கு கூட இந்த ஸ்லோகம்னா சொல்ல முடியாது. அதே மாதிரி இன்றைய தினத்துல வீதியின் சாதகம் என்பது சுமார் 1 நாள் 2 நாள் கூட முடிக்க முடியாது, 7 நாள் கூட ஆகலாம். அதை அவர்களுடைய அனுபவத்தை பொறுத்திருக்கு. பெரியவர்கள் சொல்வார் எதுக்காக கேட்டா அவர்களுடைய அந்த ஈடுபாடு ஸ்தோத்திரங்களையும் சரி புராணங்களையும் சரி ஆழ்வாருடையதான அருளிச்செயல் அனுபவத்திலும் சரி பெருகி கொண்டே போகும். எதுகடா அது ஆழ்வார் சுருக்கமாக சமயத்துல சுருக்குவார் எண்ணியே சுருக்கினாய் சுருக்கியும் பெருக்குவார் எண்ணியே பெருக்கமையில வெற்றி போல் அப்படின்னு சொல்றார் தமிழ். ஏன்னா அரியன் முதல்ல சொல்றதுக்கு சுவாமி ஜீவனம் வாசுதேவாச்சார் சுவாமி மூடி குமார் வாசுதேவாச்சார் சுவாமியுடைய ஜீவனத்தின் பேர்ல அடியின் முன்னுரை இங்கே ஏற்று உங்களிடத்துல மொழி கொண்டிருக்கின்றேன். வாக்கியத்தோடாய் சந்தோஷா என்று சொல்லி ரங்கப்பிரியா மங்காருடையதான நேர மணித்துளிகளை அருகில் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று யோசனையுடன் அம்மங்கார் இந்த உபன்யாசம் தொடங்குவதற்கு முன்பாக இந்த தொழில்நுட்பங்களுடைய குமாரத்திலே பொறுமையாக கமலாக்கா அவர்கள் ரங்கப்பிரியா மங்காருக்கு மாலையை சாட்டி அவர்களுக்கு போற்றிப்பதும் புதுமையில் கொண்டதும் ஆட்சி பப்பதும் சங்கல்லவோ முன்னும் பெற்றதற்கே என்றபடியே அவர்களுக்கு மரியாதை செய்து அவர்களை உபன்யாச உரையினை ஆற்றும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த மகாதேசிகாயமா சிவதேவதா மகாதேசிகாயமா சிவதே சீனிவாச சங்கரமானி மகாதேசிகாயமா சீனிவாச மகாதேசிகாயமா சிவதே வேதாந்த ராமானி மகாதேசிகாயமா. श्रीमद् वेंकटनाथार्य वंदे वेदांत त्रैलिंगसार नारायणादि श्रीरंगनाथे अभिषेकरमाश्रयामः श्रीमते श्रीमद्रघोप श्रीरघुनाथेन्द्रमहादेशिकाय नमः श्रीरंगलक्ष्मणमुनीन्द्रपदाचरणं श्री वासुदेव गुरुवर्यकृपाकरं श्रीराघवगुरुत्तमदत्तकोलं श्रीवत्सचन्द्रमहाशरमाश्रयामः श्रीमते श्रीवत्सङ्काय महादेशिकाय नमः। नमस्कारेभ्यः। கீதை விசாரத்தை அனுபவிக்கிறோம். அதற்கு முன்னாடி
வைலட்சண்யம், ரத்த வைலட்சண்யம் இத்தியாதிகள் சொல்றது உண்டு. விஷய வைலட்சண்யம், இந்த 3 வைலட்சண்யங்கள் அந்த நூல்ல இருக்கா அப்படின்னு பெரியவாழ்லாம் பாப்பா. கீதை உண்டா அப்படின்னு நம்ம கேட்க முடியுமா அப்படின்னா கர்த்தாயாரு சாட்சாத் சர்வேஸ்வரன். அதனால டெஃபினெட்லி எந்த விதமான அப்ஜெக்டிவ் இல்லாத கர்த்த வைலட்சண்யம் உண்டு. விஷய வைலட்சண்யம் உண்டா அப்படின்னா திருப்பாவை கவராயத்தை சொல்றச்சே காலட்சேபாதிகள் சொல்றது உடனே எப்படின்னாக்க சுவாமி ஆடவந்தா இழந்து விடுக்கிற காலம். அப்ப பெரியவாழ்னா அவ ஒரு நூல் எடுத்துண்டா அப்படின்னா அதுல 3 விஷயங்களும் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டுதான் அதுல இறங்குவாள். அப்ப ஆடவந்தார் இடத்துல அவ சிஷ்யர்கள் ஒரு சில கிரந்தங்களை கொண்டு போய் முன்னாடி வச்சா. சம்ஸ்கிருதத்துல நிறைய நாட்டுக்கலங்கள் எல்லாம் இருக்கு, லிட்ரேச்சர் பாடலாம். அதெல்லாம் சொல்லும் பொழுது ஃபார் எக்ஸாம்பிள் மாலவிகா விக்ரமோதசீகம், அப்புறம் இந்த குமார சம்பவம், இல்ல இந்த மாதிரி நிறைய கிரந்தங்கள்லாம் அதுக்கு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி லிட்ரேச்சர் பாடெல்லாம் கொண்டு போய் ஆடவந்தார்ட்ட ஒரு சில நூல்கள் கொண்டு போய் கொடுக்கலாம். இதுல விஷய வைலட்சண்யம் இருக்கா, கர்த்த வைலட்சண்யம் இருக்கா, கர்த்த வைலட்சண்யம் இருக்கான்னு பார்த்தாராம். கர்த்த வைலட்சண்யம் செய்திப்பனா ரைஷதிய செய்திகம் என்று அப்படின்னா ரைஷதியத்தை எழுதினவர் வந்து ஸ்ரீஹர்ஷர். ஆச்சரியமான கருத்தம். மகாபாரதத்துல ஒரு அங்கம் தான் இந்த நைஷதம் அப்படின்றது. நைஷதம் வித்வத் ஔஷதம் அப்படின்னு சொல்றது. அப்ப இந்த மகாபாரதத்துல சொல்லும் பொழுது நலச்சரித்திரம் அதுல ஒரு அங்கமா இருக்கு. இப்ப விஷயம் என்ன இருக்கான்னா இருக்கு, ஆனா எப்படிப்பட்ட விஷயமா இருக்கணும்னா பகவான் சார்ந்த விஷயமா இருக்கணும். அது நலவ பாக்கியானம் அப்படின்னா இல்ல, நலவ பாக்கியானம் தர்மத்தை எடுத்து காட்டக்கூடியது. அப்ப அவர் என்ன பண்ணாரா, ஆளவந்தார் இந்த மாதிரியான ஒரு சில லிட்ரேச்சர் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்த உடனே கர்த்த வைலட்சண்யம் வாஸ்தவம், ஆனா விஷயம் பெருசா பகவானை பத்தி பேசல, அதனால இதெல்லாம் வேண்டாமா. அப்ப நீ திருப்பாவையமா கொண்டாடுறதுல என்ன விசேஷம்னா அதுல 3மே இருக்குன்றார் ஆளவந்தார். திருப்பாவையில கர்த்த வைலட்சண்யம் பண்ணவாயாது சாட்சாத் பூமி பிராட்டியினுடைய அம்சம் ஆண்டாள். அதனால கர்த்த வைலட்சண்யம் செக்லிஸ்ட்ல ஓகே ஆயிடும். விஷய வைலட்சண்யம் இருக்கானா நாராயணனே நமக்கே படைத்தருவான் அப்படின்னு முதலியே ஆண்டாள் சொல்லிட்டார். அதனால அவசியம் விஷய வைலட்சண்யம் உண்டு. 2 இருக்கிறதுனால கர்த்த வைலட்சண்யமும் சாங்ஷன். மோட்சத்துக்கு உண்டான மார்க்கத்தை ஆண்டாள் காணிச்சு கொடுத்ததுனால 3மே அதுல இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி நம்ம கீதை கேட்க முடியுமா அப்படின்னா கேட்கலாம். ஆனா 3மே சர்வேஸ்வரனுடைய வாக்குறுதி வந்ததுனால அதனாலதான் அந்த கீதைன்னு பேரே வந்துட்டு வரணும். கீதைன்னு மாத்திரம் இல்ல, பகவத்கீதைன்னு ஏன் வந்தது, சாட்சாத் எம்பெருமான் கொடுத்ததுனால பகவான் பாடிய பாட்டு அப்படின்னு சொல்லணும். அப்போ மகாபாரத யுத்தம் 18 நாள் நடக்கிறது. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். நம்ம சம்பிரதாயத்துக்கும் 18 எண்ணுக்கும் ரொம்ப சம்பந்தம் உண்டு. 18 நாள் யுத்தம், பாரத யுத்தம். 18 அத்தியாயங்கள் பகவத்கீதையில, 18 ரகசியங்கள் நம்ம சம்பிரதாயத்துல. அப்படி இந்த மகாபாரத யுத்தம் 18 நாள் நடக்கிறது. அதுக்கு முன்னாடி உரையாடல் எல்லாம் வச்சுட்டு இருக்கிறோம். வியாசர் திருதராஷ்டிரனை கூப்பிட்டு பேசுறாரு. திருதராஷ்டிரா நடக்கும் போது ஒரு பெரிய மகாயுத்தம், சாமானியர்கள் நினைச்சிட்டாரு. இந்த மகாயுத்தத்துல கண்டிப்பா அவங்களுடைய 3 முதல்வர்கள் வருவார். இது சாதாரணம் இல்ல, மகாயுத்தம். இது ஒன்றும் கௌரவர்கள் மாத்திரம் கலந்துற யுத்தம் இல்லையே. கடிகாரசர், குடிகாரசர், எல்லா நாட்டு ராஜாக்களுமே இதை கலந்துக்கிறார். அதனால இதை சாமானியம் நினைச்சுக்கூடாது. இந்த யுத்தம் நடந்ததுன்னா உன்னுடைய வம்சமே எல்லாரும் போடும். கௌரவர்கள் 3 பேருமே போட போறார். அதனால உன்னுடைய சந்ததிகள் சொல்றதுக்கு அப்ப யாரும் இருக்க மாட்டார். அதனால நிறைய குழப்பங்கள் தர்ம விஷயங்கள்லாம் எதிர்காலத்துல. அதனால தெய்வ செஞ்சு இதை நிறுத்திடும் அப்படின்னு வியாசர் ஒரு விஷயம் சொல்றார் திருதராஷ்டிரர். திருதராஷ்டிரர் எல்லாத்தையும் கேட்டுட்டும் ஒரு வெளியில பதில் சொல்றான். என்ன தெரியும் சுவாமி, நீங்க சொல்றதெல்லாம் மனசுல இறங்குறது.
ஆனா எதையுமே இப்ப நான் கழிச்சுக்கிற நிலைமையில இல்ல. நீ கொடுக்குற சதுபதேசம் நல்லா தான் இருக்கு, நல்ல விஷயத்த தான் சொல்றேன், இதத்தை தான் சொல்றேன். இருந்தாலும் மனசுல அது கழிச்சுட்டு இருக்கிறது ஏற்கனவே பக்குவம் எனக்கு இல்லையே அப்படின்னு வியாசர் சொன்னாரா. நீ இருக்கிற ஒரு நிலைமையில இப்ப என்ன சொன்னாலும் உள்ள இறங்காதோ. அதனால வியாசர் அடுத்த எப்படி கேட்டார், சரிப்பா நீ இதெல்லாம் சொல்ற, யுத்தத்தை பாக்குறதுக்கு நான் உனக்கு கண்டுபிடிக்கணுமா அப்படிங்கிற. திருதராஷ்டிரன் சொன்னா கண்ணெல்லாம் வேண்டாம், கேட்டா மட்டும் போறோம். சரின்னு நான் சஞ்சய் அனுப்புறேன், நான் போயிட்டு ரெண்டு போயிட்டேன். அப்புறம் சஞ்சய் அனுப்பிச்சார். சஞ்சய் என்ன வந்தார் அப்படின்னா, யுத்தத்தினுடைய முதல் 10 நாட்கள் யுத்த பூமியில இருந்து அனுபவிச்சுட்டு 10வது நாள் பீஷ்மர் விழுந்துட்டார் அப்படிங்கிற செய்திய நேர போய் திருதராஷ்டிர மகாராஜா இடத்துல சஞ்சயன் சொல்றான். திருதராஷ்டிரன் அடுத்த கேள்வி என்ன கேட்டா தெரியுமா, தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுத்ஸவஹ மாமகாஹ பாண்டவாஸ்சைவ கிமகுர்வத சஞ்சய. திருதராஷ்டிர உவாச என்ன சொன்னானா, தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே, தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்துல கௌரவர்களும் பாண்டவர்களும் யுத்தம் புரியணும்னு சமயத்துல போயிருக்காரு. அவன் 2 பேர் என்ன பண்றாங்க, ஒரு சில விஷயங்கள்னா பகவத் ராமானுஜருடைய பாஷ்யத்தின் மூலியமா தான் நம்ம கீதையில புரியவே வரும். அவருக்கு மாத்திரம்தான் இருக்கு ஒரு சில விஷயங்கள். அவர் எழுதின கீதா பாஷ்யத்துல மாத்திரம்தான் இருக்கு. குருக்ஷேத்ரே என்ன ஆச்சரியம், தர்மக்ஷேத்திரம்னா தர்மத்தை மட்டுமே விளைக்கக்கூடிய கஷேத்திரம், தர்ம எண்ணங்களை விளைக்கக்கூடிய கஷேத்திரம். இதை பார்த்து திருதராஷ்டிரன் பயப்படுவானா, அவன் தர்மக்ஷேத்திரத்தை பார்த்து பயம் இல்லை, அவனுக்கு என்ன பயம் தெரியுமா, தர்மக்ஷேத்திரமானபடினால ஏற்கனவே 2 பேர் யாரு, கௌரவர்கள் பாண்டவர்கள் 2 பேருமே பெரியமா பிள்ளை சித்தப்பா பிள்ளை உறவு. இவனுக்கு என்ன பயம்னா, பெரியமா புள்ள சித்தப்பா புள்ள உறவுல இருக்கிறவா ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரும் புதிருமா நின்று இருக்கா. எங்கேயாவது தர்மக்ஷேத்திர பூமியில போயிட்டு தர்ம எண்ணங்கள் இவாளுக்கு தோன்றி 2 பேரும் கை கோத்துன்னு வந்துட்டான்னா, அவனுக்கு ஒரு பயம் இருக்கும். பாவம் திருதராஷ்டிரன் கஷ்டப்பட்டு இத்தனை வருஷமா அந்த பகையை மெயின்டைன் பண்ணிட்டு எவ்வளவு கட்டுக்கோப்பா பாதுகாத்துட்டு இருந்திருக்கான். திடீர்னு தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரம், ஏன்னா குரு மகாராஜா அந்த இடத்துல தபஸ் பண்ணினார், அதனால அந்த இடத்துக்கு குருக்ஷேத்திரம் பேரு. அப்படிப்பட்ட குருக்ஷேத்திரத்துல தர்ம பூமியா வேற போயிட்டு இவா 2 பேர் சண்டை போடுறேன்னு வேற போய் நிக்கிறா. தர்ம எண்ணங்கள் எங்கயா 2 பேர் கை கொண்டுட்டு அப்படின்னு சொல்லி சண்டை வேண்டாம் ராஜ்யம் போடுவேன். ஏற்கனவே திருதராஷ்டிரனுக்கு நேரம் கிடைக்காத ராஜ்யம் வருது. பாண்டு மகாராஜா இருந்தா ராஜாவா, அதுக்கப்புறம் நியாயமா பாண்டவர்களுக்கு வந்து சேர வேண்டியது திருதராஷ்டிரனுக்கு போயிடுது. எல்லாம் என்ன சீட்டு கிடைச்சிக்கிறதா, நீ சீட்டு கிடைச்சிக்கிற மாதிரி ஆகுதான். அதனால திருதராஷ்டிரனுக்கு ஒரு பயம். ஜாக்கிரதை எப்படி கேட்கலாம், தர்மக்ஷேத்திரமான இப்படிப்பட்ட குருக்ஷேத்திரத்துல 2 பேரும் யுத்தம் பண்ணணும்ன்ற சமயத்தோட தானே போயிருக்காங்க. சமவேதான் யுத்ஸவஹ என்னமா அப்படியே ஆச்சரியம். ஒருத்தர் வீட்டுல இருக்கார், ஒரு வாரத்துல மாமி மட்டும் தான் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாமி மட்டும் இருக்கிறதே வெளியில இருந்து ஒருத்தர் யாரோ அந்த வீட்டுல இருக்கிற ஒரு மாமா பாக்குறதுக்காக போறார். அந்த மாமி மாத்திரம் தான் இருக்கா. மாமி நீங்க மட்டும்தான் இருக்கேன், மாமா எங்க இருக்கிறது அப்படின்னா, இல்ல அவர் சுவாமி சாப்பிடுற இடத்தோட சமையல் அறைக்கு போயிருக்காரு அப்படின்னா, சாப்பிடுற இடத்தோட சமையல் அறைக்கு போயிருக்கான்னு சொல்றவர்கிட்ட போயிட்டு, ஆமா அவனுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, காய தூங்கிட்டு இருக்க போறாரு, சாப்பிடுற இடத்தோட சமையல் அறைக்கு போயிருக்காருன்னா சாப்பிட்டு தான் இருக்க போறாரு. இது இல்ல அவனுக்கு இப்ப தெரிய வேண்டிய விஷயம். அதெல்லாம் மனுஷங்கர் காண்பிக்கிறார். எடுத்த உடனே திருதராஷ்டிரன் எப்படிப்பட்டவன்னா, குருடன் அப்படின்னு சொல்றவங்க புறக்கண் மாத்திரம் தான் அவனுக்கு அந்தனா இருந்தானா அப்படின்னா இல்ல, ஞானக்கண்ணுமே குருடனாக இருந்தான். ஞானக்கண்ணுமே அவனுக்கு கிடையாது. இருந்திருந்தா பேச சொல்லும் போதே பின்னாடி இருப்பாங்க இல்லையோ. அதனால ஞானக்கண்ணும் அவனுக்கு கிடையாது. துரியோதனனுக்காக இருந்தானா அதுவும் இல்ல. அவன் என்ன சாமர்த்தியம் தெரியுமோ, கண்ணன் துரியோதனன் போயிட்டு எல்லாம் தப்புடா வேண்டாடா நிறுத்திடா அப்படின்னா, எனக்கு தர்மம்
தப்பு பண்ணினா பத்தியா பெருமாள் என்ன நல்லதுமே பண்றது கூட தப்பு நம்ம பண்ணிட்டு பெருமாள்னாலதான் அப்படி கையை காமிச்சுக்கிறோம். அதே மாதிரி துரியோதனன் இருந்தான். அதனால துரியோதனன் போயிட்டு உண்மையா தூங்குறவாட எழுப்பலாம், தூங்குறவா நடிக்கிறவாளுக்கு யார் எழுப்புறது? அவனுக்கே தெரியாது. ஜானாவி அதர்வம் நசமே வருத்தி, ஜானாவி அதர்வம் நசமே தெரியும். சுவாமி என்று சொல்லாது. அப்ப திருதராஷ்டிரன் மாமகாமா பாண்டவாஷ்டைவ அப்படின்னு கேட்கறதுக்கு என்ன அர்த்தம்? என்னுடைய 100 புதல்வர்களும் பாண்டவனோட 5 புதல்வர்களும் அங்க என்ன பண்றான்னு பிரச்சனை. என்ன பண்ணுவா? நம்ம மூடத்தனமா இருக்கு, சண்டை போடுற எண்ணத்தோட தான் அவன் 2 பேர் யுத்த பூமிக்கு பேருக்கான சண்டை தானே போடுவா அப்படின்னா இல்ல. அவனுக்கு தெரிய வேண்டியதுன்னா என்னுடைய 100 புதல்வர்கள் ஜெயிச்சால இல்லையா இதை மட்டும் சொல்லு. அவரோட பீஷ்மர்னு பெரிய பிதாமகர், அவர் தான் பாவம் இத்தனை நாள் கௌரவ வம்சத்தை காவல் பண்ணிட்டு இருந்தார். அவர் படுத்துட்டார். அதை பத்தி எல்லாம் சிந்தனை இருக்கா திருதராஷ்டிரனுக்கு? பீஷ்மர் படுத்துட்டார். இதுக்கு மேல கௌரவ வம்சத்தை ரசிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. ஏன்னா அவர் தான் பிரதிஜை பண்ணியிருக்கார் பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொண்டு இந்த மாதிரி கௌரவர்களை நான் தான் ரட்சிப்பேன் அப்படின்னு சொல்லி பிரதிஜை எடுத்துட்டு இருக்கார். அப்படிப்பட்ட ஒருத்தரே இங்க சாஞ்சாச்சுன்னு சொல்ற யுத்த பூமியில அதை பத்தி எதெல்லாம் வருத்தப்படுறாங்க. பீஷ்மர் அப்படி வருத்தப்படுறதா என்ன கேள்வி கேட்டுக்கணும்? பீஷ்மர் எப்படி சாஞ்சா யார் அடிச்சா? அதை கேட்கலையே. முதல்ல எனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லியும் நான் சஞ்சய் எடுத்தேன். அதனால சஞ்சய் என்ன பண்றான்? பீஷ்மர் பத்தின விசாரத்தை திருதராஷ்டிரன் போய் சொல்ல, திருதராஷ்டிரன் முதல்ல எனக்கு ஆரம்பி அப்படின்னு சொல்றச்சு சஞ்சயன் விஸ்வாத்து பாண்டவாலிகம் வியூடம் துரியோதனஸ்தல ஆச்சாரியோ சங்கமிய ராஜா வசனம் அப்ரவீது ஆரம்பிக்கிறார். நம்ம இன்னைக்கு கொண்டாடுறோம் கீதா ஜெயந்தி, மோட்ச ஏகாதசி இன்னைக்கு, வைகுண்ட ஏகாதசி இன்னைக்கு. அது பகவான் வாச கீத ஜெயந்தி இல்ல, சஞ்சய வாச கீதா ஜெயந்தி. ஏன் தெரியுமோ? பகவான் எப்ப கீதையை கொடுத்தார்? யுத்தத்தினுடைய முதல் நாள் கொடுத்தார். ஆனா ஏகாதசின்றது என்னது? 11வது நாள். 11வது நாள் பீஷ்மர் வந்துட்டாரு, சஞ்சய் தான் போய் சொன்னான். அதனால சஞ்சய வாச கீதா ஜெயந்தி தானே தவிர பகவான் வாச கிடையாது. இப்ப யுத்த பூமியில என்ன நடக்கிறதுன்றதுன்னா சஞ்சயன் ரீப்ளே பண்ணி காமிக்கிறார் முதல்ல. அதுக்கப்புறம் 11வது நாள்ல இருந்து அங்க என்ன நடக்கிறதுன்றது வியாசரோட அனுகிரகத்தினால அவருக்கு கிடைச்சதுவே கற்று வச்சுட்டு பார்த்துட்டு அவர் திருதராஷ்டிரன் சொல்றார். யுத்த பூமியில ஒரு புறம் கௌரவர்கள் நிற்கிறார், இன்னொரு புறம் பாண்டவனுடைய 5 புதல்வர்கள் நிற்கிறார். மொத்தம் 18 அக்ஷௌகினி சைன்யம். 18 அக்ஷௌகினி சைன்யம். அக்ஷௌகினி சைன்யம்னு சொன்னாலே இத்தனை குதிரை, இத்தனை பேர் சேனை தலைமை நாங்க போறா, இத்தனை பேர் சண்டை போட போறான்னு கணக்கு. பாண்டவர்கள் பட்சத்துல இருந்த சைன்யத்தினுடைய கணக்கு 7 தான். ஆச்சா? கௌரவாதிகள் பக்கத்துல இருந்த சைன்யத்தினுடைய கணக்கு 11. ஆனா நம்ம துரியோதனன் இருக்கா பாருங்க, அவனுக்கு ஒரு பயம். விதுரரே சொல்றாரு, எப்ப தெரியுமா? ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்லும் பொழுது இந்த விஷயம் வருது 3வது ஸ்கந்தத்துல. விதுரரை கவுன்சிலிங் கூப்பிடுறா. யுத்தத்துக்கு முன்னாடி யாரு? திருதராஷ்டிர மகாராஜா கவுன்சிலிங் கூப்பிடுற. சரி சரி என்ன பண்ணலாம்னு சொல்லி எல்லாம் என்ன டிராமா கொடுக்கலாம் சொல்லி என்ன பண்ணலாம், யுத்தம் நல்லா போகுது. வாட்டாச்சுன்னா விதுரர் சொல்ற அதெல்லாம் இப்ப கூட அதுவே வரல இல்லை, சேர வேண்டிய சொத்தை கூடு அப்படின்னா அதை கொடுக்க மாட்டேன்ற. இனி வரைக்கும் நம்ம நாட்டுல ஏதாவது மங்களம் நடந்திருக்காங்கன்னா எல்லாம் அமங்கலமாவே இருக்கு. மங்களம் முழுக்க அந்த ஸ்டேஜ் இருக்கியே. ஸ்ரீதேவி அங்க இருக்கா. மானாதீத பிரணித விபவா மங்களம் மங்களானாம் வக்ஷபீதி மதுவிதீனோ மோஷயதி ஸ்வநாத்யா பிரத்யக்ஷானுஷ்ரணிக மகிம பிரார்த்தினீனா பிரஜானாம் ஸ்ரீமூர்த்தி ஸ்ரீமசரண ஸ்மாம் சரண்யா பிரபத்யேன. நம்ம வேதாந்தேஜன் ஸ்ரீ சுத்தியில சொல்றச்சே மானாதீத பிரதித விபவா மங்களம் மங்களானாம். மகாலட்சுமி இருக்காளே, மங்களத்தின் இருப்பிடம் அவள்தான். அவ எங்க இருக்கானா? வக்ஷபீதி மதுவிதீனோ மோஷயதி ஸ்வநாத்யா. பெருமாளுடைய வக்ஷஸ்தலத்தில் இருக்கக்கூடியவள். அகலகிலே இறைவன் என்று அதற்கே வந்தே முறைமாறுவான் நம்மாழ்வார் சொல்றது. அப்படி திருவேங்கடமுடையானோட வக்ஷஸ்தலத்தில் பெரிய பிராட்டியார் நித்தியவாசம்
பண்ணிட்டு இருக்கா. அவள் இருக்கிற இடத்துல என்ன இருக்கும்னா எல்லா மங்களங்களும் பரிபூர்ணமா இருக்கும். அப்ப விதுரர் சொல்றாரா, ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீயப்பத்தியா இருக்கக்கூடியவனாயிச்சே, அப்படிப்பட்ட சர்வேஸ்வரன் ஸ்ரீகாந்தன் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ஆப்போசிட்ல நின்று இருக்கார். உங்க அணியில இல்ல, எதிரணியில நின்று இருக்கார். பாண்டவர்களுக்கு பக்கல்ல அவனை சப்போர்ட் பண்ணி நின்று இருக்கார். இப்பயாவது சொல்றதை கேட்டு அவனை சேர வேண்டிய சொல்ற கொடுத்துனாக்கு உங்களுக்கு மங்களம் இல்லையா? ஆனா நடக்க போறது என்னவோ நீங்களே தீர்மானம் பண்ணிக்கோங்க. விருதாதித்தனையும் சொல்ற துரியோதனன் எதை பார்த்துக்கிறதா, யார் விட்டா இவங்க உள்ளா, யார் விருதாதி வேலைக்காரி பையன் இவெல்லாம் யாரையா உள்ள விட்டா வெள்ளம் அனுப்பி விடலாம். குதிரை கண்டிப்பா கொஞ்சம் கூட மோசம் வச்சுக்கிறாரு. அவர் இடையில எதிர்பார்த்தாரு, எக்ஸ்பெக்டட் தானே. ஒரு இடத்துல நமக்கு மரியாதை இல்லைன்னா அங்க போய் யாரோ ஒரு கூட்டா ஒருத்தராக போனா கூட என்ன ஆகும், அவமானம் தான் முடிஞ்சும். அதனால விருதாதி என்ன பண்ணாரு, சரி அவ கூட்டா அதனால நான் வந்தேன், ரைட் என்னோட ஒப்பீனியன் நான் சொல்லியாச்சு, குடும்பம்னு சொல்லியாச்சு, கொடுத்தா உனக்கு நல்லது, இல்லையானா பார்த்துக்கோ என்ன நடக்கிறோமோ நடக்கும்னு சொல்லியாச்சு. துரியோதனன் கேட்க ரெடியா இல்லை. உடனே விருதாதி அந்த இடத்த விட்டு சைலண்டா போட்டாரு, எதுவும் பேசல. நம்மளால என்ன சொல்லியிருக்கோம், ஏன்னா நீ கூட்டத்தோட வந்த எனக்கு இப்படி அவமானப்படுத்தி ஏன் திட்டி இருக்க மாட்டோமா? ஆனா விருதாதி ஒண்ணுமே பேசல, எல்லாம் பகவத் சங்கல்பம்னு விட்டார். இதுதான் ஸ்ரீமத் சாரத்துல அழகா 17வது அதிகாரம் சொல்றச்சு, இந்த பிரபந்தர்கள்லாம் எப்படி இருக்கணும்னு சுவாமி விவேகானந்தர் எடுத்து காண்பிக்கிற ஸ்ரீமத் சாரத்துல பிரபந்தால எப்படி இருக்கணும் தெரியுமோன்னு ஒரு பெரிய லிஸ்ட் எடுக்கிறார். என்னடான்னா, வாழலாம் யாரா திட்டினா கையை கூப்பிட்டு இதுவும் பகவத் சங்கல்பம் தான் ஏற்றுக்கணுமே தவிர திருப்பி விஷப்பாட்டு பாடக்கூடாதுன்றார். ஏன் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, யாரோ நம்ம திட்டுறா, அவன் வந்து நம்மள்ட்ட இருக்கிற பாவத்தினோட ஒரு பங்கு அவன் வாங்கிக்கிறா. நம்ம திட்டினா என்ன ஆகும்னா அவள்கிட்ட இருக்கிற பாவத்தினுடைய பங்கு ஒரு பக்கம் வாங்கிப்போம், இன்னொரு பக்கம் நம்மளோட 2 பங்கு சேர்த்து வாங்கிப்போம். 1 + 1 2, அது வந்து buy 1 get 2 ஆஃபர் நமக்கு வரும். அவர் buy 1 மட்டும்தான், நம்ம get 2 ஆஃபர் +2 நமக்கு வரும். அதனால அப்படி எல்லாம் பண்ணாதீங்க. யாரா நம்ம வெஸ்டானாங்க ஏதோ பூர்வ ஜென்மா நம்ம ஏதோ பாவம் பண்ணிட்டோம், அதனால பெருமாள் இந்த ஒரு மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து நம்ம பாவத்தை கழிக்கிறதுக்காக இது ஒரு மார்க்கமா வச்சிருக்கார் அப்படின்னு நினைச்சுட்டு கையை கூப்பிட்டு பகவத் சங்கல்பம். யார் திட்டினாலும் அவளுக்கு பிரீதியான விஷயங்கள் பதார்த்தங்கள் எல்லாம் சமைச்சு வச்சுக்கோ, அவரு பாயசம் பண்ணிக்கணும், பால் பாயசத்தை தண்ணி வச்சுக்கோ, சுவாமி இதான் சொல்லிட்டு எழுதணும். அதனால விதுரர் 5 நிமிஷம் என்ன பண்ண, தன்னுடைய வெள்ள அம்பா தள்ளி எடுத்துங்க, நேரா ஹஸ்தினாபுர ராஜ்யத்தினுடைய வாசப்படியில அவன் வில்ல வச்சுட்டு வெள்ள புறப்படுறார். எங்க போனாங்கன்னா யாத்திரையா போயிட்டாரு. பிரபாசம் இருக்கிற வரைக்கும் ஃபுல்லா யாத்திரையா போறாரு. அவர் பிரபந்த தீர்த்தத்துக்கு போனச்சேனா உத்தவரை பார்க்கிற இந்த மாதிரியாக இதெல்லாம் நடந்து விட்டுன்ற சமாச்சாரம்லாம் அவருக்கு தெரிய வருது. உத்தவரை பார்த்து கிரணன் எல்லாம் எப்படி இருக்கான், திரௌபதி எப்படி இருக்காமா, வசுதேவ தேவகி எல்லாம் எப்படி இருக்கா, ஏன்னா உத்தவர் தான் ரொம்ப ஆப்தர் கண்ணனுக்கு. அவ்வளவு பக்தியா இருந்த, எவ்வளவு பக்தினாக்க கண்ணன் பிரபாச தீர்த்தத்துல இருந்து வைகுண்டத்துக்கு புறத்து போறதுக்கு முன்னாடி உத்தவருக்கும் மைத்ரேய மகரிஷிக்கும் கடைசியில உபதேசம் பண்ணிட்டு புறத்துட்டு. அதனால துரியோதனனுடைய ஸ்டேட்டஸ் இவ்வளவுதான். விதுரர் ஏன் வரலன்னு சொல்லியிருக்க, அவமானப்படுத்தியாச்சு, என்னதான் கஷ்டப்பட்டு யுத்தத்துக்கு போயிட்டு எப்படியா இருந்தாலும் நீ 100 பேர் மடிச்சு போறான்றது தெரிஞ்ச விஷயம் தானே. அவன்கிட்டயும் சொல்லியாச்சு, கேட்கல, இப்ப என்ன ஆகுது, ஒரு பக்கம் அத்தனை சைன்யங்கள் 11 அக்ஷோணி சைன்யம் கௌரவர்கள் இருக்கிறார், இன்னொரு புறத்துல ஒரு குதிரை மெதுவா வருது, குதிரை சத்தம் மட்டும்தான் கேட்கும். அந்த குதிரை சத்தம் அங்கேருந்து வருது, துரியோதனன் பின்னாடியே வருது. யாரா இது வந்துட்டா அப்படின்னா சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மா சாரதியாய் பின்னாடி அர்ஜுனன் வந்து நின்னான். தேவட்டியா கண்ணன் வந்துட்டார், பார்த்தனால அர்ஜுனன் நிற்கிறான். மேல கொடி என்ன கொடினாக்க ஹனுமத் பஜம்.
அந்த குதிரை அந்த இடத்துல வந்து நிற்கிறது. ஏன் அப்படின்னா துரியோதனாதிகளுக்கு ஏற்கனவே பீமனை பார்த்தா பயம். இப்ப பாண்டவர்கள் வந்தாச்சுன்னா துரியோதனனுக்கு இறப்பதை நடந்துருது. ஏன்னா இவ்வளவு பயப்படலாமா, கேட்ட நிலத்தை கொடுத்துருக்கலாமே, அது கொடுக்க முடியாது, தப்பா எடுத்துறாரு, அது கொடுக்க முடியாது. ஏன்னா அதுவும் ரீஎன்ட்ரேட் பண்றாரு. உனக்கு எல்லாம் பீமனை பார்த்தா பயம், அவன் ஏற்கனவே சபதம் எடுத்திருக்கான், துரியோதனா உடனே அடிச்சு கிளீமே சபதம் எடுத்திருக்கான், ஜாக்கிர விளையாடணும். அதுதான் துரியோதன வெளில போறாங்க. ஆமாம், ஈகோ டச் எடுத்துறாரு. அதனால பீமனை கண்டா துரியோதனனுக்கு ஒரு பயம். ரெண்டாவது என்னன்னா, பின்னாடி சொல்ல போறாங்க துரியோதனன் பீஷ்மாதிகள் எல்லாம் சைடு போர் அடிக்கிறாங்க. இவன் யாருமே ஒருவர்களுக்கு நேரடியா சப்போர்ட் பண்ணுவாரு கிடையாது. நீங்க எல்லாம் எல்லாம் விளையாட்டு பொருளான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, ஒரு விதத்தை விளையாடலாம் வந்துருக்கீங்க என்னோட நிறைய சொல்லுவாங்க கிடையாது. அதனால இங்க என்னடா அப்படின்னாக்க அழகா கண்ணன் அங்க சாரதியா வந்து இருந்தாரு, அவரை தான் கீதை கொடுக்குறாரு. கண்ணன் எப்படிப்பட்டவர்? வெளியிலிருந்து பார்த்தாக்கா அவர் சர்வேஸ்வரர் ஸ்ரீமன் நாராயணன் தான். ஆனா பிருந்தாவனத்துல அவர் எப்படி இருந்தார் தெரியுமா? பத்துடை அடியவருக்கு எளியவர், பிறக்கல்லியவருக்கெல்லாம் வாழ்ந்தவர். கண்ணன் போடுறது மொழியால இல்லையா? சிறைச்சாலையில தாராக்காலத்துல அவதரிச்சவர். எப்ப அவதரிச்சார்? அடுத்த ராத்திரி 12 மணிக்கு. அதுக்கும் பெரியார் காரணம் சொல்றாரு. ஏன் 12 மணி? விசுமாவன் காலம் சண்டாகம். இவரும் அந்த மாதிரி ஏதோ டைம்ல அவதரிச்சுட்டு போறாங்க. ஏன்னா கிடையாது, ராத்திரி காரணம். ஏன் காரணம்? வந்தே விருந்தாவ